வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். வெல்கம் டு சம்மம் கேமிங் 2.0. இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபஸ்ட்டு சேனலில் 50 சப்ஸ்கிரைப். அப்போ நீ அதிலே போட்டுருப்பாங்க, இதிலே தான் போடுறான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் ஓனாக க்ரியேட் பண்ணேன். அது வந்து என் ஃப்ரெண்டே நிறைய பேர்ட்ட இருக்கனால ஸோ அதனால் க்ரியேட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி இதோட ஒரு பெரிய சர்ப்ரைஸும் இருக்குது. அது என்னங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம பழனியில் போய் பூஜையை போட்டு வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா தைப்பூசம் வேறு வரப்போகுது இல்லையா? ஸோ அதனால் ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பழனியில் போய் எடுக்க போகிறோம். பழனி பேர் இந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டியிருக்கேன். ஸோ நான் ஓடி போய் வண்டி எடுக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம இன்ட்ரோ பாட்டு தானே. மக்களே, இதுதான் நம்ம ஃப்ரெண்டு கொடுத்த மஹேந்திரா காரு. ஸோ இந்த காரை தான் எடுத்துகிட்டு போய் அப்பன்ட்ட பழனி அப்பன்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸோ நம்மளுக்கு கிடைச்சதையும் வச்சு கும்பிட்டு வரப்போகிறோம். வண்டி எடுத்துகிட்டு போகலாம். இன்ட்ரோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்டீரியர் இதுதான். ஸோ அந்தளவுக்கு நல்லா நிறையவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ கிளம்ப வேண்டியதான். என்ன நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்கிறத இந்த மீம்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமாம் மக்களே, நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை தான் கிடைச்சிருக்கு. ஏன்டாடி கோயிலுக்கு போயிட்டுருக்கேன், ஏன்டா என்னை படுத்துறீங்க? ஸோ நம்ம எங்கிட்ட சுற்றி போகிறது தான் ஒரே வழி. நின்றுட்டே இருக்கான். போடாடி நான் சுற்றியே போயிடுவேண்ணா. போமா போயிட்டு வரோம். கிளம்ப வேண்டியதான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. ஸோ ஸ்பீட் பிரேக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே பண்ணுறாங்க. ஓகேவா? அதை பார்த்து என்ன கவர்மெண்ட் வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்டாலின் அவர்களே வந்து நீங்கள் தான் எங்களோட டிரைவருங்க அப்படின்னு ஒரு இது கொடுத்தாரு. சார் நானும் என்ன சும்மா தான் சொல்கிறாங்க, மெசேஜ் தான் வந்துச்சு, நான் நம்பவே இல்லை. ஸோ சும்மா தான் சொல்கிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க நிஜமாலே நம்மளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்க போகிறாங்களாமா. அந்த யாருமே இது வரைக்கும் நம்பவே இல்லை. இன்ன வரைக்கும் நானே நம்பலை. எதனால் அந்த சேனல் க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு சம் டெக்னிக்கல் இஷ்யூ. ஸோ அப்போ நான் பார்க்க போகிற உள்ள மழை வந்துடுச்சு. அப்பனாலே தமிழ் கடவுள் தான். தமிழ் கடவுளோட ஆண்டவன் முருகையா அவரை தான் பழனிக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் நிறைய டிராஃபிக் இருக்குது. என்னன்னே தெரியல. எதனாலும் பார்த்திங்கன்னா தைப்பூசம், அதனாலே தான் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஸோ ஸ்பீட் பிரேக்கரு நிறையா இருக்குது இல்லையா? ஓகே, அப்போனா வந்து நம்ம யாருமே இது வரைக்கும் ட்ரெயினில் போயிருக்காங்க, ரோப் காரில் போயிருக்காங்க, நடந்து போயிருக்காங்க. நம்ம தான் முறையாக அவரை காரில் போய் பார்க்க போகிறோம். கோயில் க்ளோஸ் ஆகிற டைம்னு சொன்னாங்க. இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட்டமே இருக்காது, நீங்கள் மட்டும் ஃப்ரீயாக தரிசனம் பண்ணிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி. பழனி கரெக்டாக 5 கிலோமீட்டர் இருக்குது. நான் இங்கே தமிழ்நெலுக்கு எடுக்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு நினச்சேன். ஸோ வரவழில எடுத்துக்கலாம், வரவழில இப்படி தானே வரணும். சாரிப்பா தம்பி, சாரி தெரியாமல் அடிச்சிட்டேன். போயிட்டுருக்கேன், பஞ்சாயத்து பண்ணாது சரியா? அப்போ நான் அவ்வளோதான். முடிஞ்ச அளவு நம்ம ஃபாஸ்ட்டாக போக பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டே நம்ம வேலைக்கு வந்து வேறு ஜாயின் பண்ண போகிறோம். நாளைக்கு நம்ம சென்னையில் ஃபஸ்ட்டு வேலை வந்து காத்துட்ருக்கு. டே 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 ஏன்டா சாவடிக்கிற? நானே கோயிலுக்கு போயிட்டுருக்கேன், ஏன்டா டே ஒழுங்காக ஓட்ட விடுங்கடான்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவோம். நாளைக்கு வந்து சென்னையிலேருந்து ஒரு இடத்துக்கு வந்து போக போகிறோம். அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து கன்ஃபார்ம் வரும். ஸோ இன்ட்ரோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பெஸ்ட்டாக பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவில் ஏன் போகிற இருந்த வீடியோலாம் டெலிட் பண்ணீங்க அப்படின்னு நினச்சி கேட்டிங்கன்னா, டீச்சர் மனுஷன்ப்பா தம்பி இதுப்பா என்னப்பா உனக்கு பிரச்சனை? எனக்கே நானே 1008 வேலை இருக்குதுன்னு கடுப்பில் போயிட்டுருக்கேன். தள்ளி சரியா? இப்போது மழையும் நின்றுச்சு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக போக ட்ரை பண்ணணும். ஏன்னா மழையில் ஃபாஸ்ட்டாக போகும்போது வரும்போது மட்டும் என் ஆட்டத்தை மட்டும் பாருங்கள். ஸோ ஏன்னா வரும்போது நம்ம ஒவ்வொரு குஷியில் வருவோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வச்சு சாமிகிட்ட வந்து சாமி அப்படம் பார்க்க வந்தாச்சு. கோயில் இதுவும் வந்தாச்சு. ஸோ இங்கே கொஞ்சம் நிறைய வேலை இருக்கும். இதை வந்து 2 weeksல போட்டு எதனால் வந்து அதை 2 weeksல போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, எடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் வண்டியை வந்து இங்கே நிப்பாட்டி இருந்தால் தான் எல்லா வண்டியும் நிற்கிது. டெம்போக்காரனே இடிச்சிடாதே கதவு திறக்கிறன்னு. ஸோ வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம போய் அப்பனை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு கடையில் ஏதாச்சும் பூமாவில் ஏதாச்சும் வாங்கிட்டு போவீங்கன்னு பார்ப்போம். பட் ஆனால் ஒரு கடையும் திறக்கிற மாதிரி ஏன்டா அதில் போய் முட்டி சாப்பிடுங்க? டி யாரா நீங்கள்? வேறு கிஃப்ட்டு இங்கே வேணுன்னா நீங்கள் வந்து கிஃப்ட்லாம் இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது நிஜமாலே இருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி, தேவக்கோட்டை, புதுக்கோட்டை அந்த சைட்லலாம் இருக்குது.
ஸோ இதை வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் கேமிங். அவரோட சேனலை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு இதுவும் அவர்கிட்ட தான் நான் வாங்கினது. ஸோ இங்கேருந்து விழுந்தால் அவ்வளோதான், சோழி முடிஞ்சு என்னென்ன இருக்கோ இல்லை இப்போ நேராக பார்த்தாச்சு. ஸோ லைனில் நிற்காமல் போகலான்னு சொன்னாங்க நம்மளை. ஸோ அவர் எதனால் வந்து நம்ம லைனில் நிற்காமல் போகலான்னா அவரை பேஸ் பண்ணி வந்திருக்கோம் இல்லையா. ஸோ அவர்கிட்ட இது கேட்டு இருந்ததுனால நம்ம லைனில் நிற்கலாம். ஸோ லைனில் நின்றோன்னா அப்படி சுற்றி அப்படி வரணும். ஸோ நம்ம இதிலே போயிடலாம். ஓகே, போயிட்டு கோயில் பின்னாடி போவோம். கோயில் பின்னாடி போக முடியாதுன்னு சொன்னாங்க, பட் ஆனால் போவோம். எதனாலனா மருதமலையிலேயே ஒரு வெள்ளி வேல் தொடர்ந்துச்சு, பழனியில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால் நம்மளை அதுக்கு அங்கிட்டு விட மாட்டாங்க. ஓகே, அதனால் நம்ம மறுபடியும் கோயிலுக்குள்ளேயே போயிட்டு சாமிக்கிட்ட போயிட்டு செல்ஃபி அடிக்கலாம். செல்ஃபி எடுத்துகிட்டு மறுபடியும் வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஓகேவா, வீட்டுக்கு போக போகிறத பஸ் ஸ்டாண்டில் போய் வீட்டில் நிறுத்திட்டு டீ குடிச்சிட்டு நான் போய் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்கள் இதோட அந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். ஓகேவா, அடுத்த வீடியோ தரமான ஒரு இது இருக்குது. அப்பனே முருகா, உன்னை நம்பி நான் வந்திருக்கேன், என்னை காப்பாற்றிருப்பா. எனக்கு ஒரு பெரிய ஒரு வேலை வந்து கிடச்சிருக்கு. என்னென்னா கவர்மெண்ட் ஜாப் வந்து எனக்கு வந்து கிடச்சிருச்சுப்பா. யாரும் என்னை வந்து எதுவும் குறை சொல்லாமல் நீ தான் பார்த்துக்கணும். எல்லோரும் எங்களை நல்லா வச்சுக்கோப்பா. முருகா முருகா முருகா, குமாரா குமாரா. ஓகே, போக வேண்டியதான். அப்பனை பார்த்தாச்சு, எதுக்கு வந்தோமோ அந்த வேலை முடிஞ்சு. இனிமேல் நம்ம ஓட்ட வேண்டியது தான் வேலையே. ஓகேவா, இப்போ வந்து நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். வந்து ஏறி விட்டு நீ எதுக்குடா வர சொன்னால் எதுக்குடா வர, ஐயோ இவனா வச்சுட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு. ஓகே, நம்ம வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. மறுபடியும் போய் டே கோயிலுக்கு போகிறோம்டா, ஏன்டா டே. சரி, அதெல்லாம் இல்லை, அந்த அளவுக்கு எதுவும் அடியெல்லாம் படலை. இப்போ கார் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். கதவை சாத்திடுவோம். ரிவர்ஸ் எடுப்போமா. டிங் 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 போயிடுமா. கண்ணன் ஓம் கருணை கடலே கந்தா புற்றி. ஓகே, அப்பனே முருகா ரோகரா. ஓகே, இப்போ ஸ்கிட்டை மட்டும் பாருங்கள். இனிமே தான் நான் யாருன்னு தெரியும். எதனாலனா எனக்கு அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். எனக்கு இனிமேல் வருத்தமே கிடையாது. இனிமேல் இப்போ டிரைவிங் மட்டும் பாருங்கள், பார்த்துட்டு வேலையை எதுவும் பிடிக்கிறாங்க. ஸோ இது என் சொந்த வண்டினால அப்படி விட்டுறேன். பப்ளிக் இதெல்லாம் நான்லாம் அப்படின்னா ஸ்கிட்டை பார்த்தீங்களா பார்க்கலையா, எப்படி தரமான ஸ்கிட்டா. அங்காத்தா படம் தான், அந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு மொபைலில் தான் ப்ளே பண்ணியிருக்கோம். போக போக நம்ம லேப்டாப்பும் அப்படியே சேஞ்ச் ஆகிடலாம். என்ஹெச்சியில் வரும்போது சரிக்கு பதிலுக்கு பதில். ஓகேவா, இப்போ வந்து இதில் ஸ்கிட் அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஸோ அடிக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சம் அடிக்குது. பட் ஆனால் இது நல்ல ஒரு பிக்கப் இது இருக்குது. ஸோ இந்த மலையிலையும் நான் வந்து 70-80ன்னு போகிறேன். இப்போ வந்து ஸ்கிட் அடிக்கிறேன்னு பேரில் மோதி இருப்பேன். வண்டி மோது கேட்டியா ஆடுற. ஐயோ, அடினே இருப்பேன். அந்த டைலாக் தான் இங்கே நான் எடுக்க முடியாது. நான் ஏன்னா எல்லா இடத்துக்கும் ஜூம் பண்ணுவேன், ஆனால் எடுக்கவே முடியாது. அப்புறம் தான் அங்கிட்ட போய் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட வந்து எடுப்பேன். ஸோ எதுக்கு யூஸ் பண்ணேன் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எதுக்கு அதிகமாக எடுக்கிறேன்னா தம்ப்நெயிலுக்கு யூஸ் ஆகும். தம்ப்நெயில் எடிட்டிங் உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இது தரேன், அதை போய் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கும் யூஸ் ஆகும். தம்பி வெற்றி, நான் போய் தரவா. ஓகே, போக வேண்டியதான். இனிமேல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாஸ்ட்டாக போகணும். போவோமா. ஓகே, அவ்வளோதான். இது வரைக்கும் வந்துருச்சு. அங்கங்கே வேலன் கிஃப்ட் கடை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ தைப்பூசனால நிறைய கடைங்க இங்கே வருது. உங்களுக்கு வேணுன்னா வேலன் கிஃப்ட்ஸு அவர் சேனலில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் அவர் சேனலையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, போவோமா. இந்த மரத்துக்கு நடுவில் போய் போவோமா. நான் ஸ்கிட்டு போகலாம் ட்ரை பண்ணேன், பட் ஆனால் நாங்களாம் மரத்துக்குள்ளேயே போவோம். நாங்களாம் யார் இங்கெல்லாம் ஏன்டா காரை பார்க் பண்ண, இங்கேருந்து பார்க் பண்ணிட்டு நடந்து போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மேலேயே போய் பார்க் பண்ணிடுவோம். இவ்வளோ தூரம்லாம் வேணாம், அங்கேயே போய் பார்க் பண்ணுங்கள். என் பேரை சொல்லுங்கள், யாருன்னு என் பேரை சொல்லுங்கள் தம்பி, ஈஸியாக உள்ள விடுவாங்க. இங்கே ஒரு போர்டு இருக்குது, இது என்ன போர்டுன்னு எனக்கும் தெரில. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்பீட் பிரேக்கில் ஏற்றி முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டோன்னே கடைகள்லாம் வந்துருச்சு. இப்போ போய் வண்டியை நிப்பாட்டிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளோட முதல் ஜாப், முதல் வேலை
போயிடலாமா? அட்டே ஓடு. இப்போ ஸ்கிட் அடிக்கலாமா ட்ரை பண்ணுவோம். ஸ்கிட் அடிக்க முடியலனாலும் இந்த தடவை அங்கிட்டு போய் நிப்பாட்டுவோம். நம்ம ஃபஸ்ட்டு இங்கிட்டிருந்து எடுத்தோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம அங்கிட்டு போய் நிப்பாட்டலாம். ஓகே, எஸ்சிடிசி நிறைய பஸ்லாம் நிற்கிது. இந்த பஸ்ஸும் நம்மளுக்கு ஒரு நாள் கிடைக்கும். ஓகே, வண்டியை ரிவர்ஸ் எடுத்து பொறுமையாக நிப்பாட்டுவோம். வரலாம். ஹோல்டேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனோட நான் முடிக்கிறேன். ஓகே, டாடா பை பை ஃப்ரம் சமோங் கேமிங் 2.0 சேனல் ஓனர் கபி செல்வா. ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எப்பயும் சொல்கிறதெல்லாம் பாய் மக்களே.